தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் புதுச்சேரி விவகாரத்தை சுட்டிக்காட்டி பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். உலகம் முழுவதுமே இன்று மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மகளிர் தினத்தை முன்னிட்டு நெல்லை உடையார்பட்டியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பேனா, நோட்டு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்த மாணவர்களுக்கு நோட்டு, பேனாக்களை வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். வக்கீலா பாலபாக்கியனா? ஓகே சயின்டிஸ்ட். மகளிர் தினம் அப்போ நம்ம பசங்க, சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாரையும் போய் சந்திச்சு அவங்களுக்கு இந்த சட்ட பொருள்களை நம்ம எப்படி கவனிக்கணும், எப்படி நடத்தணுங்கிறத விஜய் அவர்கள் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும், தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் நம்ம எப்படி பாசப்பா பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி அக்கா இருக்காங்க, சாப்பிடலையா, சாப்பிட்டியாமா தங்கச்சி, சாப்பிட்டியா அக்கா, அந்த மாதிரி. அப்போ இங்கே லேடிஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் உங்களோட ஆசிரியர்கள் அவங்க தான் இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒருத்தரை எப்படி நடத்துறீங்கன்றதுல தான் எல்லாரும் பார்க்கணும். இந்த பையனா, இந்த பையன் ரொம்ப மரியாதையுள்ள ஒரு பையன்பா தான். நமக்கு காலேஜ் பல் வலிக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தான் நம்ம ஸ்கூலுக்கு வருவோம். அதே மாதிரி தான் மதிப்பேன், பெண்களை நான் மதிப்பேன் அப்படின்ற விஷயத்த நீங்கள் மனசில் ஆழம் பதிஞ்சுக்கணும். யார் அதே மாதிரி கிளாஸ்ல இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் யாரும் பாதுகாப்பு? நீங்கள் எல்லாரும் தான். ஆமா தானே? அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பிரச்சனை தான் சொல்லணும் இல்லை, உங்கள் மனசு ஏதாவது பட்டுச்சா அம்மாட்ட போய் சொல்லுங்க, இல்லையா உங்கள் டீச்சர் கிட்ட பழகுங்க, நல்லா படிங்க. இந்த படிப்பு தான் அவங்களை இங்கே இருக்குங்க அங்கே கொண்டு போய் வரும். என்றைக்குமே எல்லாரையும் மதிப்பாங்க. கண் கீழே பெண்கள் சொல்லுவாங்க, காலை கீழே கொடுத்துட்டு நடந்து போங்க, அப்படி பண்ணாதீங்க. நிமிர்ந்து நேராக பார்த்துட்டு பேச முடியும். அந்த மாதிரி நான் இன்னைக்கு உங்கள் பேர் என்னன்னு கேட்கும் போது நீங்கள் ரொம்ப அமைதியாக சொல்லுங்க, சத்தமாக இருக்கும். உங்கள் வாய்ஸ் எப்பவுமே சத்தமாக இருக்கணும். நீங்கள் பேசினா ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. உண்மையிலே ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி இவன் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரியுது வருது, அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கூட நீங்கள் உடனே உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இல்லை டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அதை உடனே உங்கள் என்ன செய்யணும், உங்களோட பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லணும். சரியா? நீங்களே உங்களுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் யாருக்குமே எதுவுமே கடைசி வரைக்கும் தெரியாமே போயிடும். சரியா? உங்களோட பாதுகாப்பு உங்களை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறமா அவங்க டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான தீர்மானமான நடவடிக்கைகள் என்னவோ அதை கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பாங்க. சரியா? பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். பெண் என்றைக்குமே தலை நிமிர்ந்து நடக்கணும். தைரியத்தை மனசுலையும் நெஞ்சிலையும் சுமந்துட்டு நடக்கணும். நியாயமாக நீதி நேர்மையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா யாரை பார்த்து என்றைக்கும் தலை குனிய தேவையில்லை. சொன்னீங்கல்ல, அதை என்னைக்குமே மனசில் வச்சுக்கணும். இன்னைக்கு மகளிர் தினம்.
ஸோ மகளிர் தினம் அப்படின்றது நம்மளோட பெண்களை வந்து நம்ம வந்து போற்றி பாடுற விதமாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு தினமாக அந்த தினம் இல்லாமல் டெய்லியுமே அவங்களுக்கு மகளிர் தினமாக இருந்தால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். அவங்களுக்கான தேவைகளை மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறத விட அவங்களே அவங்களோட தேவைகளை செஞ்சுக்கிட்டாங்கன்னா தினமுமே அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு இஷ்யூ நடந்தது, நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு இஷ்யூ தான். நான் என்ன எல்லாருக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனே தகவலில் தெரிவிங்க. சின்னதாக ஒரு விஷயம் நடக்கும் போதே உங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி நடக்கும்போது உங்கள் பெற்றவங்கள்ட்டையோ இல்லை உங்கள் ஆசிரியர்கள்கிட்டையோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பாங்க. எதையுமே பின்னாடி பார்த்துக்கலாம், இல்லை ஒரு பயமோ உள்ள தயக்கமோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இங்கே அரசும் அரசு அதிகாரிகளும் எல்லாருமே நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் இருக்காங்க. அவங்க நம்மளை பாதுகாப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நீங்கள் தைரியமாக இதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு விமென்ஸ் டேக்காக இந்த ஸ்கூலுக்கு நம்ம வந்துட்டு எங்களால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதையும் நான் ஃப்யூச்சரில் நான் வந்து கண்டிப்பாக செய்வேன். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை நம்மளே சின்ன சின்ன இடங்களுக்கு செஞ்சோன்னா நம்ம நாடு என்றைக்குமே நல்லாயிருக்கும். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், இதை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறத விட உங்களால் ஒரு சின்னதாக ஒரு பென்சில் வாங்கி தர முடியுமா, அதை வாங்கி கொடுங்க. உங்களால் சின்னதாக ஒரு ஸ்கெட்ச் பென் வாங்கி தர முடியாது, ஒரு குழந்தைங்க வாங்கி தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக எல்லாரும் இணைஞ்சு செய்வோம், இணைந்து வளருவோம். நன்றி.